அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் அண்டு சஹருக்கான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஆவூர் நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருந்தேன். அதை நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு பஜ்ஜி மிக்ஸி மாவு சேர்த்துருக்கேன். ரம்லான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் இந்த மசாலா நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அந்த மாவுலேருந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற மாதிரி எடுத்துகிட்டு அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஆயிலும் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக அருமையான டேஸ்ட்டில் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடும். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரியே இருந்தது. ஒரு வாழைக்காவும் இருந்தது. அதை கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாழைக்காவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, பள்ளிவாசலில் கொடுத்த நோம்பு கஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா இளநீரில் கடல் பாசி ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஜூஸும் ரெடி பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவே நோம்பும் திறந்தாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக நோம்பும் திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரீப்லாம் தொழுது முடிச்சுட்டு சஹருக்கான ஒரு சில வேலைகள்லாம் பார்த்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பீஃப் வாங்கியிருந்தேன். அது சஹருக்கு கொஞ்சம் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 பல்லாரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு ரம்லான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா மசாலா நான் போட்டிருப்பேன். அந்த மசாலாலேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிரும் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா குக்கரில் கறியை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த கறியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட கறியை வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டில் இந்த கிரேவியும் ரெடி ஆகிடும். சஹருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் அண்ட் தயிர் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா சஹருக்கு இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.